கடந்த 2-3 ஆண்டுகளாக இன்று இந்த வருடம் 3வது ஆண்டு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை கௌரவப்படுத்தும் விதமாக சுமார் 8 மணி நேரம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் 8 மணி நேரம் இருந்து அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தான் என்பதை தலைநிமிர்ந்து நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையாவது ஒண்ணு நான் இப்ப பேசுற மைக்கில் அப்படின்னா எதையாவது ஒரு வார்த்தை நான் தப்பா விடுவேனா, அதை எப்படி வச்சு ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுதான் எல்லாருடைய நினைப்பு. ஆனா அது எப்படி ஒன்னாலும் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தாய்மார் வீட்டுல தலைவர் ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு பிள்ளையாக இருக்கிற ஒரு தலைவர் எல்லாருமே கூத்தலாம். எங்க ஆளுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது என் பிள்ளை எப்படி இருக்குது, என் அண்ணன் எப்படி இருக்கிறார், என் தம்பி எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறவங்க தான் இந்த தாய்மார்கள். அந்த தாய்மார்களுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம், எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உதாரணம், ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக திருநெல்வேலியை சேர்ந்த பழனிச்செல்வி என்ற ஒரு சகோதரி பிடெக் படிச்சுட்டு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க. ஒரு 15-16 நாள்ல அந்த பொண்ணு காலையில டியூட்டிக்கு போகும்போது ஒரு கார் இடிச்சிட்டு போயிடுது. போன உடனே அங்க அந்த கார் நிக்காம போயிடுது. அங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு அந்த பொண்ணை இட்டுன்னு போயிட்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே 2-3 நாள் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அந்த பொண்ணு பணம் கட்ட முடியாம கஷ்டப்படுத்துன்றது தலைவர் அவர்களுக்கு தெரிய வந்தது. தெரிய வந்த உடனேயே என்னை அழைத்து அந்த பொண்ணுக்கு என்னன்னு போய் பாருன்னாரு. நான் போய் பார்த்தேன். பார்த்த உடனே சொன்னாங்க, இல்ல அந்த பொண்ணு டாக்டர் சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சார், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னாங்க. என்னதாங்க இதுக்கு வழி? என்ன கடவுள் தாங்க. 15 நாள் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாங்க, எங்களுக்கு தெரியாது. அதனால அந்த பொண்ணை தலையில மட்டும்தான் அடிங்க, நாங்க கொடுக்குற மருந்தை வீட்டுல வச்சு பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. இப்ப என்ன பணம் கட்டணுமான்னு? ஆமான்னாங்க. தலைவர் தான் கட்ட போறாருன்னு பணத்தை தலைவரை வந்து கொடுத்து அனுப்பிச்சார். பணத்தை கட்டின உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வெளியில அப்படி போச்சு. போன உடனே அவங்க அப்பா மட்டும் இறங்கி வந்தாரு. இறங்கி வந்தோடனே என்னங்க என்ன தயக்கமா நின்று இருந்தாரு. என்னங்க விஷயம் சொல்லுங்க. என்ன ஒண்ணு இல்லைங்க, என் வீடு திருநெல்வேலியில குடிசை வீடுங்க, என் பொண்ணை இட்டுன்னு போய் அங்கே வச்சுக்க முடியாது. நான் எங்கேயாவது ஒரு 10-15 நாள் ஒரு வாடகை வீடு நான் எடுத்துக்கிறேங்க. அது வரைக்கும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல், என்னுடைய ஃப்ரெண்டோடைய புள்ள வந்து டாக்டராக இருக்கிறாங்க சென்னையில், சின்னதாக ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் நான் இட்டுன்னு போய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு உண்டான பணத்தை வரைக்கும் நீங்கள் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏங்க இதை நீங்கள் முன்னாடியே சொல்லலை, டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடின்னு? ஏங்க நாங்கள் வந்து உங்ககிட்ட உதவி கேட்கல, நீங்கள் யாரோ ஃப்ரெண்டு மூலியமா ஃபேஸ்புக் மூலியமா பார்த்துட்டு வந்து தலைவர் பணம் கட்டுறாருன்னு அவருக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சொல்லுங்க அப்படின்னா உடனே இந்த தலைவர் சொல்றீங்க அந்த ஹாஸ்பிட்டலே அவங்க வச்சுக்கலாம், எதுக்கு அது மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, ஏன் அது மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்னோடனே இல்லை சார், சரி அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு அவங்க எத்தனை நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லா செலவையும் ஏற்றிப்போம், நீ அந்த பொண்ணு கேட்குற ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு அட்மிட் பண்ணினாரு. அவங்க கேட்ட மாதிரி இட்டுன்னு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 15-16 நாளில் கண் முழித்து இன்று நன்றாக இருக்கிறது என்பதை அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். திருப்பி என்னுடைய ஆபீஸ்க்கு வந்தது, தலைவருடைய ஆபீஸுக்கு வந்தது. வந்த உடனே என்னம்மா அண்ணே நீ தெரியுதாங்க இருந்துச்சு. ஆமா நீ அம்மா எப்படிமா இருக்கிற நல்லா இருந்தேன். அவரும் அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்திருந்தாங்க. சொன்ன உடனே அண்ணா எனக்கு கல்யாணம் நின்றுச்சு, ரொம்ப சந்தோஷமா கல்யாணமா, ரொம்ப சந்தோஷமான்னு பத்திரிக்கை வச்சு வாங்கிக்கினாங்க. ஆனால் தலைவர் வைக்கணும்னு இருந்துச்சு. இல்லம்மா அவர் ஆந்திராவில் ஷூட்டிங்ல இருக்கிற, அவர் வர்றதுக்கு 10-12 நாள் ஆகும், அதனால நீங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு போவான்னு. ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா மறு ஜென்மம் எடுத்துன்னா அது தலைவர் தளபதியால தான். அப்படி இருக்கும்
போகும்போது அவர் கையில நான் பத்திரிகை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே நான் போவேன். ஏம்மா அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம், புதன்கிழமை வேலைக்கிழமை உனக்கு கல்யாணம், நீ போறதுக்கே ஒரு நாள் 1.5 நாள் உங்களுக்கு திருநெல்வேலிக்கு ஆயிடும். நான் சொல்றது கேள்வி இல்லைன்னா, என் வீட்டுக்கார் என் மாமியார்லாம் ரொம்ப நல்லவங்கண்ணே, அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் இப்படிதான் நான் பண்ணுவேன்னதுக்கு, நீ என்னைக்கு வரையோ அன்னைக்கு நான் தாலி கட்டுறேன், எதை பத்தியே நீ கவலைப்படாம நீ வந்து அண்ணனை பார்த்துக்குவான்னு சொல்லிட்டாங்க. 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு. நான் சார் கிட்ட தலைவர்கிட்ட சொன்னேன், எப்படியாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிருந்தேன், அப்புறம் வந்து பார்க்கணும்னு சொல்லுங்கன்னாரு. பார்த்தா நைட்டு 8 மணி இருக்கும். அந்த சின்னதாக ஒரு ஹோட்டலில் போயிட்டு தங்கிட்டாங்க. அந்த ஹோட்டலில் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, என்னங்க இந்த மாதிரி எங்கள் பொண்ணு அடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இதை மாதிரி வர்றதுக்கு 10 பண்ணாங்க. எவ்வளோ சொல்லிட்டேன் சார், நான் இதுக்கு மேலே நான் என்ன சார் செய்யறது, என் பொண்ணு கேட்க மாட்டுது அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன். ஆனால் உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கல, என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு நானே நீங்கள் எனக்கு ஒரு இங்கே இந்த ஹோட்டலில் தான் நான் இருப்பேன், நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ நான் வருவேன்னு. நான் தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவரே காரை நைட்டோட நைட்டாக ஓட்டின்னு வந்து அந்த பொண்ணை வாழ்த்தி பரிசு பொருளை கொடுத்தவர் எங்கள் தலைவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை தான் இன்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இங்க அனைத்து நிர்வாகிகளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.